கொள்முதல் பண்ணுறாங்க. நெல் கொள்முதல் பண்ணதில் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் நாங்கள் போட்டோம். இது வரைக்கும் பணம் வரல. இது வந்து என்சிசி மத்திய அரசினுடைய கொள்முதல் வேலைக்கு சென்று வந்திருக்கு. மற்ற மாநில அரசு கொள்முதல் பண்ணுற இடத்துல எல்லாம் பணம் கொடுத்துட்டாங்க. 4 நாள் 5 நாளில் கொடுத்துட்டாங்க. இந்த என்சிசி அப்படின்றதுல மட்டும் இது வரைக்கும் பணம் கொடுக்கல. 45 நாள் ஆச்சு. அதாவது மார்ச் 22 நாங்கள் பணம் போட்டோம், இது நெல் போட்டோம். இது வரைக்கும் யாருக்குமே பணம் பட்டுவாரம் வரல. இது மத்திய அரசினுடைய இந்த சென்ட்ரு வந்து நாச்சியோலாம், பொம்மன்பட்டி, மேலாச்சோலாம், கரண்டுப்பட்டி 3 சென்டர்லையுமே இது வரைக்கும் பணம் வரல. மற்ற சென்டரில் போட்டதுக்கெல்லாம் உடனே 4 நாளில் பணம் வந்துடுது. அதாவது டிஎன்சியில் போட்டது. என்சிசியை போடும்போது பணம் வர மாட்டேங்குது. நாங்களும் அதிகாரிகள்ட்ட போட்டு பார்த்தோம். அதிகாரிகிட்ட போட்டால் எடுக்க மாட்டாங்க. அதனால் 50 தடவை அதிகாரிக்கு போட்டேன். அந்த ஆரம்னு சொல்லி என்சிசியோடைய பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு போட்டு எடுக்கவே இல்லை. பாலான்னு சொல்லி ஒரு வந்து அவரும் எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் தான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேன். அக்ரி பிஏட்டு கேட்டாலும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் நெல்லை போட்டுட்டோம். ஏன்னா வேறு எங்களுக்கு வழி இல்லை. நெல்லை போட்டுட்டோம். அது இது வரைக்கும் பணம் வரல. அந்த பணம் வராதுக்காக அதிகாரிகிட்ட கேட்டால் ஒன்றும் முறையில்லை. நாங்கள் போராட்டத்துக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 250 விவசாயி போட்டிருக்கோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கருக்கு போட்டிருக்கோம். 600 ஏக்கருக்கு பணம் வரவே இல்லை. ஒரு 50,000 மூடை வரும் சார். 50,000 மூடைக்கு வரல. எங்கள் பழங்க பூரா முளைச்சி போய் தான் இருக்கு. அவங்க வந்து வீட்டில் வந்து கேட்குறாங்க, ஏமா இன்னுமா பணம் ஏறனா ஏமாச்சுறீங்களா? வருதுங்க. அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு. பார்த்தது ஒரு 2 ஏக்கர் நெல் 3 ஏக்கர் நாங்கள் கோட்டமேடு அங்கேருந்து நடந்து சாப்பிட்றோம். இன்னைக்கு வருங்கத்தா நாளைக்கு வருங்கத்தா அப்படின்றாங்க. பணமும் ஏறலாம், மூடையும் தூக்கல முளைச்சி போய் கிடக்கு. 2 படுதா போட்டு அந்த படுதாவும் இடிச்சு போச்சு. எத்தனை நாளைக்கு சாமி இருக்கிறது? வாங்கணும். 30 பில்லு போட்டது. 30 போட்டது சார். 30 இந்த பாருங்க 30 பணம் போட்டு இதுவரை பணம் வரவே இல்லை. இது பூரா என்சிசிஎஃப் தான். இந்த தலைவர் பாருங்களேன், இந்த தமிழ்நாடு பேடு ரைஸ் ப்ராசஸிங் சென்டர்னு சொல்லி என்சிசிஎஃப் தான் போட்டிருக்கு. நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் இது மட்டும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு 4 நாளில் வந்துருது. இது மட்டும் 45 நாள் ஆச்சு. பூரா வட்டிக்கு வாங்கி ஒரு மாசமா நெல் போட்டு மத்திய சென்டரில் வந்து 1 மாதம் நெல் போட்டு மேலாச்செல்லாம் கரட்டுப்பட்டி சென்டரில் போட்டு 1 மாதம் ஆச்சு. 40 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 50 நாள் ஆச்சு. 50 நாள் ஆச்சு. 15,000 மூடை நெல் போட்டிருக்கு. 1 ரூபா கூட யாருக்கும் எந்த சம்சாரி ஏற்றலை. இப்போ சம்சாரிக்கு ஏற்றாம சம்சாரி என்ன செய்வேன்? ரோட்டில் உட்காந்து சாப்பிடுவேன். அப்படி என்ன செய்வேன்? என்ன செய்வேன் சம்சாரி? இப்போ அன்றாட தேவைக்கு அவன் என்ன செய்வேன்? ஒரு பெட்ரோல் போடணும், சாப்பாடு சமைக்கணும், கயிறு மிஷின்காரனுக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாம் எங்கிட்டு கொடுக்குறது? 1 நாள்னா பரவாயில்ல. 45 நாள் ஆச்சு. இதுக்கு வந்து உடனே நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு மாநில அரசு உடனே நடவடிக்கை எடுத்து விவசாயம் காப்பாற்ற சொல்லி விவசாயம் வந்து காப்பாற்றணும். யாருமே ஒழுங்கான பதில் கிடையாது. ஒரு போன் பண்ணோம்னா ஒழுங்கான பதில் கிடையாது. யார் போன் அடிச்சாலும் போன் எடுக்க மாட்டாங்க. முதல்ல போன் அடிச்சு விவசாயிகள் பதில் சொன்னா விவசாயம் இந்த நாளைக்கு வர மாட்டாங்க. நீ விவசாயிகள் பதில் சொல்லாமல் நீ வாட்டுக்கு இந்த சைலண்டில் போட்டுற இல்லாட்டினா ஆஃப் பண்ணிடுற. அது என்ன அது நடைமுறையா? முதல் விவசாயிகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து முதல் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மாதிரி பண்ணுறாங்க. 45 நாள் வரைக்கும் காசு கொடுக்காம நீ உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்படி சம்பளம் வாங்காமல் இருக்கியா? பிசியில் ஒரு மத்திய அரசில் 1 மாதம் சம்பளம் வாங்காமல் இருப்பியா? விவசாயம்னா உனக்கு கிளிக்கார மாதிரி தெரியுது. உனக்கு முதல் வந்து மரியாதை கொடுத்து விவசாயிக்கு மரியாதை கொடுத்து உடனே இந்த படத்தை வந்து விவசாயிக்கு வந்து ரிலீஸ் பண்ணி நடவடிக்கை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான் சார். நெல் 3வது மாதம் போட்டான். இது வந்து நெல் எடுக்கவே இல்லை. மழை பெய்ய நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க இப்போ வந்து திடீர்னு என்ன செய்கிறாங்க? திடீர்னு ஒரு நாளைக்கு வர்றாங்க, ஏற்றுறாங்க, அப்புறம் 1 மாதம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் பூரா முளைச்சி போச்சு. கஷ்டப்பட்டு உழைச்ச நெல் பூராமே முளைச்சி போச்சு. அதிகாரிகளுடைய மெத்தனை தான் அது காரணம். அதிகாரிகளுடைய மெத்தனை தான் காரணம். இதுக்கு அதிகாரிகள் வந்தாத்தே இதுக்கு ஒரு முடிவு வரும். அதிகாரிகள் வரவே வரல.